திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை சிறப்பள்ளி குன்றுடையானை சென்றடையாத திருவுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. எல்லாம் தெரிந்த பண்டிதர் ஒருவர் ஒரு முறை நதிக்கரைக்கு வந்தார். இப்போலாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனோன்னா படகு மூலமாக தான் போக முடியும். அப்படி ஒரு படகுக்காரனை அழைத்து என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுவிடு என்று அந்த படகுக்காரனிடம் கூறினார் பண்டிதர். சரி என்று படகில் ஏற்றி கொண்டான் படகுக்காரன். படகு சென்று கொண்டிருக்கிறது. எல்லாம் படித்த பண்டிதரால் சும்மா இருக்க முடியல. ஒரு படகுக்காரங்கிட்ட கேட்குறார், தம்பி பாகவதம் படிச்சிருக்கியா அப்படின்னு. இல்லைங்க சாமி, நான் எதுவும் படிக்கலைன்னா. அடப்பாவி மனுஷா, வாழ்க்கையில் முக்கால்வாசி காலத்தை வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் தூரம் போச்சு, ராமாயணம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறார். என்னங்க சாமி, நான் படகு ஓட்டுறவன், எனக்கு என்ன சாமி ராமாயணம் தெரியும், பாகவதம் தெரியும், அதெல்லாம் எதுவும் படிக்கலை. அட சாமி, பாதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு, ராமாயணம் தெரியுமாண்ணே. என்ன சாமி நீ தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாது சாமி, நான் அதெல்லாம் படிக்கலை, ராமாயணம் படிக்கலை, மகாபாரதம் படிக்கலை, பாகவதம் படிக்கலை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஓட்டுறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுக்காரன் சொன்னான். கொஞ்சம் தூரம் போச்சு. இப்போ படகுல லேசாக ஓட்டை விழுந்துட்டு அடியிலேருந்து குபு 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 குபுன்னு தண்ணி உள்ளே வருது. இப்போது எல்லாம் படித்த பண்டிதர்கிட்ட கேட்டான் படகுக்காரன், சுவாமி நீங்கள் பாகவதம் படிச்சுக்கிறீங்க, ராமாயணம் படிச்சுக்கிறீங்க, மகாபாரதம் படிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஐயோ நான் அதை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுக்காரன் சொல்கிறான். என்ன சாமி எல்லாம் படிச்சிங்க, நீச்சல் படிக்காது போயிட்டீங்களே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு படகுக்காரன் சொல்கிறான். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதர் கேட்குறாரு. படகுல ஓட்டை விழுந்துச்சு, எல்லாம் படிச்சிங்க, நீச்சல் படிக்காத போயிட்டீங்க, அதனால் படிக்க வேண்டியதை படிக்காமல் மற்றதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படகுலேருந்து குச்சிட்டான். எல்லாம் படித்தவர் ஆற்றோடு போயிட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆணவம் மனிதனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன கதை. இதை கவியரசர் கண்ணதாசன் இன்னும் சிறப்பாக கூறுவார். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றி பெறுகிறது, ஆனால் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. நான் எனும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகிறான் என்று பொருள். நிறைகுடங்களுக்கு அது வருவதில்லை. வெற்றி மயக்கம் ஏற ஏற அறிவு தடுமாறி முட்டாள்தனமான தைரியம் தோன்றி தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூனி குறுகச் செய்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்து விடுகிறது. அன்புடன் மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன். வாழ்க வளமுடன், வாழும் நாள் வரை. நன்றி, வணக்கம்.